பவதாரணியின் உடல் தற்போது அவரின் சொந்த ஊரான தேனியில் இருக்கக்கூடிய லோயர் கேம்ப் பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்நிலையில் அவரின் உடல் சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. உடல்நலக்குறைவால் உயிரிழந்த பவதாரணியின் உடல் தற்போது அவரின் இளையராஜாவின் பண்ணை வீடான அந்த வீட்டிற்கு தற்போது பவதாரணியின் உடல் எடுத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். உறவினர்கள் மற்றும் பொதுமக்களின் அஞ்சலிக்காக இதற்கு பின்னர் அவரின் உடல் அங்கு வைக்கப்படும் என்று ஏற்கனவே செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவரின் உடல் நல்லடக்கம் செய்வதற்காக லோயர் கேம்ப் பகுதிக்கு 12:30 மணியளவில் எடுத்துச் செல்லப்படும் என்ற விவரங்களும் வெளியாகின. தற்போது பவதாரணியின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இறுதிச் சடங்குகளுக்கான ஏற்பாடுகளை குடும்பத்தார் அங்கு செய்து வந்த நிலையில் தற்போது சொந்த ஊரில் பவதாரணியின் உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. முன்னதாக இளையராஜாவின் பண்ணை வீட்டிற்கு அவரின் மகள் பவதாரணியின் உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைப்பில் இருக்கிறார். பிரசன்னா, பவதாரணியின் உடல் தற்போது அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன? பிரியதர்ஷினி, மறைந்த பாடகியும் இளையராஜாவின் மகளுமான பவதாரணியின் உடல் தற்போது தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்ட இல்லத்திற்கு தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதற்கு முன்னதாக சென்னையிலிருந்து விமானம் மூலமாக மதுரை வந்தடைந்த பவதாரணியின் சகோதரர்களான கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா மற்றும் கங்கை அமரின் மகன்களான பிரேம்ஜி, வெங்கட் உள்ளிட்டோர் மதுரையிலிருந்து காரில் தற்பொழுது கிளம்பி பவதாரணியின் உடனே அவர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இசைஞானி இளையராஜாவும் மற்றும் அவருடைய குடும்பத்தாரும் தனி விமானம் மூலம் மதுரை வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மதியம் 12:30 மணிக்குள் லோயர் கேம்ப் வீட்டிற்கு வந்து விடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த விமானத்திலேயே நடிகர் ரஜினிகாந்தும் வர வாய்ப்பு உள்ளதாக தகவல் கூறியிருக்கிறார்கள். மதியம் 12:30 மணியிலிருந்து 1 மணிக்கு மேல் பவதாரணியின் இந்த இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு பவதாரணியின் தாயார் மற்றும் பாட்டி ஆகியோர் சமாதிக்கு இடையில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. பவதாரணிக்கு இறுதி அஞ்சலி செலுத்த திரளான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களிலிருந்து இசை ரசிகர்களும் பொதுமக்களும் அதே போல் இளையராஜா அவருடைய உறவினர்களும் இந்த லோயர் கேம்ப் வீட்டிற்கு வந்த வண்ணமே இருக்கிறார்கள். இந்த பகுதி முழுவதுமே ஒரு சோக காட்சியாக தான் இருக்கின்றன. இளையராஜா அவருடைய சொந்த மண் என்ற விஷயத்தினாலும் அவருக்கு அதிக ரசிகர் பட்டாளம் இந்த கிராம பகுதியில் அதிகமாக இருப்பதாலும் சுற்று வட்டாரத்தில் இருந்து பலரும் இங்கே அவங்க இளையராஜாவுடைய சோகத்தில் பங்கேற்றுக் கொள்வதற்காக இங்கே அந்த வீட்டுக்கு வந்த வண்ணமே தான் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இளையராஜாவுடைய மகளான பவதாரணியின் உடல் தற்பொழுது அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களுடைய மற்றும் அவருடைய உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அந்த உடல் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த உடலுடன் தற்பொழுது அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா உள்ளிட்டோர் உடன் இருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரங்களில் இளையராஜா அவர்கள் இங்கே வர இருக்கிறார். ஒரு சில மணி நேரங்களில் அவருடைய உடல் அவருடைய தாயார் மற்றும் பாட்டி அவருடைய 2 சமாதிகளுக்கு நடுவே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்து ஓரிரு வாரங்களில் அந்த அடக்கம் செய்யப்பட்ட அந்த உடலுக்கு மேலே சமாதி எழுப்பப்படும் என மக்கள் கூறியிருக்கிறார்கள். பவதாரணியின் உடல் தற்போது இளையராஜாவின் பண்ணை வீடான அந்த வீட்டிற்கு தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவரின் ரசிகர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்த ஏதுவாக உடல் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக இளையராஜா விமானம் மூலம் மதுரை பின்னர் இந்த பகுதிக்கு வருவார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அவர் எப்போது சரியாக வருவார் அப்படிங்கிற விவரங்கள் இருக்கா? சரியாக 12:30 மணிக்குள், அதாவது சரியாக 12:30 மணிக்குள் இளையராஜா அவர்கள் இங்கே தேனி மாவட்டத்தில் இந்த லோயர் கேம்ப் பகுதிக்கு வர அதிக வாய்ப்பு இருப்பதாக இவர் கூறுகிறார். அவர் தனி விமானத்தில் வருகிறார். இளையராஜாவுடன் நடிகர் ரஜினிகாந்தும் வருகிறார் என்கின்ற விஷயத்தை இங்க இருக்கக்கூடிய அவருடைய நெருங்கிய உறவினர்களும் சரி, காவல்துறையினரும் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அவர் 12:30 மணிக்குள் இங்கே இல்லத்திற்கு வந்த உடனே இவருடைய அந்த உடல் நல்லடக்கம் செய்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் நடைபெறும். தற்போதைய விவரங்கள் என்ன அப்படின்னு சொன்னீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் பிரசன்னா.